செய்திகள். இலங்கையின் 10வது பாராளுமன்றத்தின் புதிய அமைச்சர்கள் நாளை காலை 10 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். வெளிநாட்டில் வசிப்பவர்கள் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் நகல்களை பெற புதிய வழி. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் வசதிக்காக வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. முன்னோடி திட்டமாக தெரிவு செய்யப்பட்ட 7 வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் துணை தூதரக பொது அலுவலகங்கள் ஊடாக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி குவைட், ஜப்பான் மற்றும் கட்டார், ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்ன், கனடாவின் டொரண்டோ, இத்தாலியின் மிலான் மற்றும் துபாயில் உள்ள தூதரகத்தின் தூதரகங்கள் மூலம் இந்த முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இலங்கையில் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கு அமைக்கப்பட்ட அமைப்புக்கு ஏற்ப வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கு பதிவாளர் பொதுத்துறை மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தினால் பராமரிக்கப்படும் EBMD தரவு அமைப்பு மேம்படுத்தல் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் பதிவான தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி. 2024 பொதுத் தேர்தல் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு வரலாற்று வெற்றியை தேடி தந்திருக்கிறது. இதன்படி இந்த நாட்டின் வரலாற்றில் பொது தேர்தல் ஒன்றில் கட்சி ஒன்று பெற்ற அதிகூடிய வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பதிவு செய்துள்ளது. அதன்படி 2024 பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 68,63,186 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. இதற்கு முன்னர் இந்த நாட்டில் வரலாற்றில் அதிக வாக்குகளாக 2020 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்ற 68,53,690 வாக்குகளின் சாதனையை முறியடித்து தேசிய மக்கள் சக்தி புதிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது. அதேபோல் பொதுத் தேர்தலில் கட்சி ஒன்று பெற்ற அதிக வாக்கு சதவீதமும் இதுவாகும். அது 61.56 பதிவாகியிருந்தது. இதற்கு முன்னர் 2010 ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 60.33 வாக்குகளை பெற்றிருந்தது. மேலும் பொதுத் தேர்தல் ஒன்றில் அதிக மாவட்டங்களில் வெற்றி பெற்ற கட்சியாகவும் தேசிய மக்கள் சக்தி சாதனை படைத்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் தவிர்ந்த 21 தேர்தல் மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு முன்னர் 2010 ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 19 மாவட்டங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்திருந்தது. இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் அதிக தொகுதிகளை வென்ற கட்சி என்ற சாதனையும் தேசிய மக்கள் சக்தி படைத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி 152 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் முன்னதாக 2010 ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 136 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது. அதேபோல் 2020 128 ஆசனங்களை வென்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன படைத்த சாதனையை முறியடித்து தேசிய மக்கள் சக்தி 141 ஆசனங்களை பெற்று மாவட்ட மட்டத்தில் அதிகூடிய ஆசனங்களை பெற்ற புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது. பொது தேர்தலில் அதிக தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்ற கட்சி என்ற சாதனையும் தேசிய மக்கள் சக்தி நிகழ்த்தியுள்ளது. உயர்தர பரீட்சை தொடர்பான பிரத்யேக வகுப்புகளுக்கு தடை. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 19ஆம் தேதி நள்ளிரவு முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பான அனைத்து பிரத்யேக வகுப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இனி வானிலை அறிவிப்பு. மேல், மத்திய, சபரகமுவ, தென், உவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் மேல், சபரகமு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமு, மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இடையுடன் கூடிய மழை பெய்கிற பொழுது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன.